எ பிட்டர் ஸ்வீட் லைஃபு, எ குட், தி பேட், தி வியர்ட், ஐ சா த டெவில். இந்த 3 படமும் பாருங்கள். அதை விட இந்த மேட்ச் கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் முக்கியமாக உங்கள் பிள்ளைங்களோட பாருங்கள் இந்த படத்தை. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து அசத்திருக்கான் மனுஷன். அதே மாதிரி இந்த குட்டி பையனா வந்து லீ சாங்கா வந்து யோ ஹா ஹின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. சின்ன வயசு பையனா வந்து சொன்னது ரொம்ப நல்லா இருக்கா. என்னடா அப்படின்னும் போது அந்த பையன் சொல்லுவான், நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கலைன்னா தூங்கவே மாட்டேன் நைட்டு, அதுதான் என் வேலை. அதாவது ஒரு சில பசங்க அது மாதிரி இருப்பாங்க. திடீர்னு இப்போ யாரோ ஒரு 16 வயசில் 18 வயசில் ஒரு பையன் வந்து 36 பாலில் 100 ரன் எடுத்தாலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தன் வருவான். ஏன்னா இங்கே நீங்கள் பிரபலமாக இருக்கும்போதே ஒரு ஆளை எடுத்து வந்து நிறுத்தும் இயற்கை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தோனின்னும் போது டக்குன்னு ஒரு குட்டி பையன் வந்து எல்லாத்தையும் உடச்சிடறான்ல, ரெக்கார்டெலாம் உடைக்கிறான்ல, புரியுதுல்ல. இந்த பக்கம் வந்து அசாருதீன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு சச்சின் வந்தாப்புல. இது வந்து இந்த சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கும். 126 ரன்னு எடுக்கிறதுக்கு படாத பாடுபடுவானுங்க ஒரு காலத்தில். ஒன் டே மேட்சுக்கே சொல்கிறேன், 126 ரன் எடுக்கிறது பெரிய விஷயம். நீ அசால்ட்டாக 200, 250, 300, 400 போயிட்டே இருக்கானுங்க. அப்போ அன்னைக்கு மனுஷன் வரலாம், நீங்க மனுஷன் எப்படி மாறிச்சு இதெல்லாம்? இளையராஜா இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் வரல, எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கும்போது இளையராஜா வந்து நிற்கல. அந்த மாதிரி ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் ஒரு ஆள் வந்து புதுசாக வந்து இறங்குவான். அதையெல்லாம் மீறி நிற்கணும், அதுதான் இந்த திரைப்படம் வந்து கற்றுக் கொடுக்குது. முக்கியமாக அவன் ஒய்ஃபு கேரக்டர் நடித்த அந்த பொண்ணு சரி சூப்பராக பண்ணியிருந்தது. முக்கியமாக இந்த 3 கேரக்டர் தான் இதில் தான் படம் ஓடும். இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப அட்மையர் ஆனது வந்து சினிமாட்டோகிராஃபி. அவ்வளோ சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காரணம் என்னென்னா, அந்த காயினுக்கான வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸு, கீழே வந்து கண்ணாடிக்கு மேலே வந்து அந்த மாதிரி லைன் போட்டு அதுலேருந்து கேமரா போகிறது, அது மாதிரி நிறைய ஷாட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாத 1980 போது அதுக்கான காஸ்டியூம்ஸு, ரோடு, கார்ஸு, ஹேர் ஸ்டைலுன்ட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே வந்து இந்த படம் வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஃபில்மு, ரைட்? 5 நாள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். முக்கியமாக உங்கள் பிள்ளைங்களோட உட்காந்து பார்க்கணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது முக்கியமாக, அதுதான். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் இல்லை, இங்கிலீஷில் தான் பார்த்தேன். நீங்களும் வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன இது மாதிரி கருத்துள்ள ஏதாவது படங்கள் இருந்தாலும் நீங்கள் பெருண்டங்களை தெரியப்படுத்துங்க. முக்கியமாக லீவு நாளில் பசங்களுக்கு சொல்கிற படங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு ரிலேட்டடான படங்களை தான் இருந்தால் சொல்லுங்கள். நான் கூட ஒரு டாப் 10 பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் அதை வந்து போடுங்க. வேறு என்ன